மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் மஜித் காலனியை சேர்ந்தவர் சலாஹுதீன். பாங்காங் தொழிலதிபராக இருந்து வரும் இவர் விவசாயம் மற்றும் இயற்கை மீது கொண்ட பற்றால் நீடூர் மற்றும் பாண்டூர் கிராமங்களில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு படிப்படியாக நிலங்களை வாங்கி அதில் நெல் விவசாயம் செய்வதை விரும்பாமல் ஒருங்கிணைந்த பண்ணை மற்றும் மரம் பழ வகைகளை வளர்க்க வேண்டுமென ஆர்வம் ஏற்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மரம் பல வகையான மரங்களை நமது மண்ணில் வளர வைத்து தமிழகத்தில் எந்த வகையான மரங்கள் கனிகள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 65 ஏக்கர் நிலத்தினை வாங்கி அதில் பண்ணை குட்டை அமைப்பது போன்று வயலில் ஆங்காங்கே கால்வாய் போன்று மேடு பள்ளம் அமைத்து தண்ணீர் நிற்கும் வகையில் வடிவமைத்து மேடான பகுதிகளில் மர வகைகளையும் பள்ளத்தில் தண்ணீர் தேக்கி மீன் வளர்ப்பு பணியையும் தொடங்கி தேக்கு, மா, பலா, வாழை, தென்னை, பனை, சீதாமரம், பம்பிளிமாஸ், முந்திரி மரம், பாதாம் மரம், பாக்கு என்று இந்த பகுதி மரங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள மங்குஸ்தான், ஜம்ப்ரூட்டான், ரம்ப்ரூட்டான், டயாமவுண்ட், பெரிஸ், மகாகனி, செம்மரம், சந்தனமரம், கொடுக்காப்புளி, ஆப்பிள், சாத்துக்குடி, அத்தி, ஆரஞ்சு, ரெட் ரோஸ், கொக்கோ சாக்லேட் மரம், யானை பிடுக்கு மரம் உட்பட அழிந்து வரும் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் 500க்கும் மேற்பட்ட மரம் பல வகை மரங்களை செடிகளாக வாங்கி வந்து முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்து வருகிறார். மேலும் இயற்கை வகை செடிகளான பிரியானங்கை, சிறியானங்கை, கருநொச்சி, மலைவேம்பு, யானை நெருஞ்சி, பிரண்டை, மிளகு, திப்பிலி, வாசனை பட்டை வகை உள்ளிட்ட செடிகளும் மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை கிழங்குகளான ஆட்டுக்கால் கிழங்கு, சிறுகிழங்கு, செரிக்கிழங்கு, காவலி கிழங்கு, முடக்கு கிழங்கு, செவ்வாரி கட்டக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு கிழங்கு வகையிலும் மேலும் உள்நாட்டு மரமும் வெளிநாட்டு மரக்கன்றுகளும் என மொத்தம் 1.5 லட்சம் மரக்கன்றுகளை வளர்த்து வருகிறார். நீடூர், பாண்டூர், பொன்னூர், புத்தகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பனை மரங்களை மீட்டெடுத்து அவைகளையும் பாதுகாத்து வருகிறார். மேலும் பனை மரங்களை அழிக்க வேண்டாம், அவை பூமிக்கு நல்ல மழை பொழியும் போது நிலத்தடி நீர்மட்டத்தை குறையாமல் நீர்களை தனது வேர்களால் தாங்கி பிடித்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான மரம், அதை பாதுகாத்து வளர்த்திட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறார். இது குறித்து சலாஹுதீன் கூறுகையில், நீடூர் மற்றும் பாண்டூர் கிராமத்தில் 65 ஏக்கர் பரப்பளவில் தேக்கு, மகாகனி, சந்தனம், ரோஸ் உண்டு, மலைவேம்பு இது மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்து மற்ற பகுதிகளில் மழை பெய்வதை விட இப்பகுதியில் மழை சற்று அதிகமாக இருக்கும், வெயில் நாட்களில் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும் என்று கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், விவசாயம் பண்ணாமல் வயல் சும்மா தரிசாக இருந்துச்சு. சும்மா சாதாரணமாக ஒரு எந்த பயிரும் பயிர்படாமல் சும்மா இருந்துச்சு நிலங்கள்லாம். அந்த நிலங்கள் எல்லாத்துலேயும் நிறையா மரங்களை நட்டு இப்போ நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் கொஞ்சம் மழைப்பொழிவும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மற்ற இடத்துல பெய்யறதை விட கொஞ்சம் அதிகமாக ஃப்ரீக்குவென்சியாக மழையும் அதிகமாக இருக்கும். இன்னும் அதை மாதிரி நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறோம். தற்போது 1,50,000 மரக்கன்றுகள் வைக்கப்பட்டுள்ளது. தேக்கு, மகாகனி, பல வகை மரங்கள் வைத்துள்ளேன். கேன்சர் நோய்க்கு உள்ள முள்ளு சீதாமரம், யானையத்தி, கொடுக்காப்பள்ளி உட்பட பல்வேறு வகையான மூலிகை மரம் மற்றும் பல வகை செடிகளை வைத்து வளர்த்து வருகிறோம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு பயனளிக்கக்கூடிய யானை பிடுங்கி மரம் வளர்த்து வருகிறேன். பொதுமக்கள் மரங்களை அதிக அளவில் வளர்த்து இயற்கையை போற்றி பாதுகாத்தால்தான் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் புவி வெப்பமாவதை தடுப்பதற்கு மரங்கள் வளர்க்க வேண்டும். அதனை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மழைக்காடுகளை வளர்த்து வருகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இவரது காடுகளில் காலை பொழுதில் பல்வேறு வகையான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்வதாகவும் பறவைகளின் எச்சம் மரங்களுக்கு இயற்கை உரங்களாக கிடைக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இயற்கையை நல்லா செழிப்பாக இந்த மண் வளம்லாம் நல்லா காக்கப்பட்டு நிறையா மழை பொழியணும்னு ஆசைப்படுறோம். சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் செய்தி கொள்ளும்.